والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமா. இருளக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதத்திற்கும் பல சிறப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு மாதத்திற்கும் சிறப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போதே இது குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக அறிமுகப்படுத்துகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம் இது என்பதாக அறிமுகப்படுத்துகிறான். மற்ற சமுதாயத்திற்கு எத்தனையோ அற்புதங்கள் அல்லாஹ் கொடுக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திற்கான அற்புதம் எது தெரியுமா? குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கிறதே மற்ற சமுதாயத்திற்கு கிடைக்கப்படாத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னுடைய சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களில், குர்ஆனுடைய அத்தியாயங்களில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய அத்தியாயம் சூரத்துல் பக்ராவுடைய அத்தியாயங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அதிகமான வசனங்கள் அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை பற்றி பேசுகிறார். நிறைய இடத்துல இந்த சூரத்துல் பக்ராவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை பற்றி பேசுறார். அதே மாதிரி இந்த சூரத்துல் பக்ராவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் பக்ராவை உங்களுடைய வீடுகளில் ஓதுவார்களோ அவர்களுடைய வீடுகளில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உஸைத் இப்னு ஹுதைர் அப்படின்னு ஒரு சஹாபி, இவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைகள்ல முன்னாடி உட்காருவாங்க. எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைகள்ல பல சஹாபாக்கள் முன்னாடி உட்காருவாங்க. அதுல முதன்மையான முறையில் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் விஷயங்களை கூறுவதாக இருந்தால் சஹாபாக்கள் ஒன்று கூடுவதில் உஸைத் இப்னு ஹுதைர் என்கிற சஹாபி முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக செவிமடுப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு வீட்டுல போய் அதனுடைய அமல்களை செய்வாங்க. அப்படி ஒரு நாள் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வீட்டிலே இந்த ரமலானுடைய மாதத்துல, ரமலானுடைய நேரத்துல சூரத்துல் பக்ரா ஓதுறாங்க. எந்த சூரத்துல் பக்ராவை பற்றி சொல்லுகிறோமோ முதலாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய, குர்ஆனுடைய முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த சூரத்துல் பக்ராவை உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுல ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்களுடைய வீடுகளுக்கு வெளியில குதிரைகள் கட்டப்பட்டதாக இருக்குது. ஓதுறாங்க. அந்த குதிரையினுடைய சப்தம், மிளிரக்கூடிய சப்தம் கேட்குது. தங்களுடைய உடல்களை அசைத்து அந்த ஓதக்கூடிய நேரத்துல ரொம்ப கணச்சுக்கிட்டு அந்த சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்த வெளியில பாக்குறாங்க. வெளியில பார்த்தா இவங்க பார்த்த உடனே என்ன பண்ணிடுது அப்படின்னு சொன்னா, அந்த குதிரை அமைதி ஆயிடுது. மீண்டும் உள்ளக போறாங்க, ஓதுறாங்க. அதற்கடுத்து மீண்டும் வெளியில வர்றாங்க. அப்ப தன்னுடைய அந்த மிளிரக்கூடிய சப்தத்தை குறைத்துக் கொள்கிறது. இப்ப இந்த விஷயத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அப்படி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவு முழுக்க நான் சூரத்துல் பக்ராவை ஓதினேன். ஆனால் ஓதக்கூடிய அந்த சப்தத்தினுடைய நேரத்தை வெளியில இருந்த அந்த மிருகங்கள், அந்த குதிரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சப்தத்தை கேட்டுட்டு தங்களுடைய உடல் அசைவுகள்னால ஒரு விதமான சப்தத்தை வெளிப்படுத்துது, மிளிருது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நான் வெளியில பார்த்தோன்னே அது சப்தத்தை குறைத்துக் கொள்கிறது, சப்தத்தை நிப்பாட்டி விடுகிறது. வானத்தினுடைய மேகங்களை பார்க்கும் போது வெண்மை நிற மேகங்களாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஓதக்கூடிய அழகை, நீங்கள் ஓதக்கூடிய அந்த அற்புதத்தை, அந்த சூரத்துல் பக்ராவை கேட்பதற்காக மதீனாவில் மலக்குகள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வீட்டுக்கு அப்படின்னாங்க. அப்ப நீங்க ஓதுறத மட்டும் நிப்பாட்டாம இருந்திருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய அனைத்து
நபர்களும் யாரை பார்த்திருப்பாங்களாம்? மலக்குகளை பார்த்திருப்பாங்க. அதாவது இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவங்க ஓத 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 இனிமையான முறையில ஓதக்கூடிய அதை கேட்கும் போது உசைத் இப்னு ஹுதைர் அவங்க ஓதக்கூடிய அந்த ஓதுதலை கேட்டு மலக்குகளையே இறங்கி வந்தாங்க. நீங்க ஓதுறத மட்டும் நிப்பாட்டாம இருந்திருந்தீங்கன்னா, சுபுகு வரைக்கும் ஓதிக்கிட்டே இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் யாரை பார்த்திருப்பாங்க? மலக்குகளை பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரற்புதம் நடந்திருக்கும் நீங்கள் ஓதக்கூடிய அந்த இதுல அப்படின்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் பக்ராவிலே அற்புதமான விஷயங்கள் பொதிந்திருக்கிறது. அதுலயும் இந்த அற்புதமான விஷயத்துல ஒரு திருக்குர்ஆனுடைய வசனத்துல மிகச்சிறந்த வசனம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்கள் இடத்துல கேட்பாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்பாங்க. குர்ஆனை மிகச்சிறந்த முறையில அழகாக ஓதக்கூடிய காரிகள் உம்முல் காரி அவங்க ஓதுனாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, பின்னாடியில வந்து உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஓதுறத கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கண்ணை பொத்திடுவாங்க. கண்ணை பொத்திட்டு தான் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை பொத்துவாங்களா? பெருமானாருடைய வாடையும் நறுமணத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டு, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும்னு சொல்லுவாங்க. ஏன் ஓதுறத நிப்பாட்டிட்டீங்க? நீங்க ஓதுங்க, நீங்கள் ஓத சொல்லி அல்லாஹ் என்னை கேட்க சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, திருக்குர்ஆனிலே சிறந்த வசனம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆகச் சிறந்த வசனம் எது அப்படின்னு சொன்னா ஆயத்துல் குர்சி. என்னங்க? ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், திருக்குர்ஆன்ல எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் மிக முக்கியமாக எதை கற்றுக் கொடுக்கணும்? ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுக்கணும். இந்த ஆயத்துல் குர்சிய மிகப்பெரிய ஒரு வரலாறு, இதுக்கு ஒரு அற்புதமான ஹதீஸும் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய நகர்ல ஜகாத்தினுடைய பொருள்களை என்ன பண்ணுவாங்கன்னா சேகரிச்சு வைப்பாங்க. மதீனத்துல் முனவ்வராவுல என்ன பண்ணுவாங்களா, ஜகாத்தினுடைய பொருள்கள் அதிகமாக சேகரிச்சு வைப்பாங்க. அப்ப அதை சேகரிச்சு வைக்கிறதுக்கு யார பொறுப்புதாரியா போடுவாங்க அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நபியினுடைய தோழராக இருக்கக்கூடிய, நபியினுடைய அற்புத தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அற்புதமான தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு காவலாளியா இருப்பாங்க. இப்ப இரவு நேரத்துல பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இரவுனுடைய நேரத்துல ஒருத்தவன் வந்து தான் பசிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வறுமைக்காக திருடுறான். ஒரு சாக்கு பையில, ஒரு கோணி பையில எடுத்து அதை அள்ளி போடுறான். இதை யாரு பாத்துறாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பாக்குறாங்க. பார்த்துட்டு குடிச்சிடுறாங்க. எதற்காக எடுக்கிற அப்படின்னு கேட்கும் போது, என்னுடைய வறுமையின் காரணமா, என்னுடைய பசியின் காரணமா நான் எடுக்கிறேன் அப்படின்னு. சரி போ, இனிமே இது மாதிரி செய்யாதே போ அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் காலையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இரவு ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கும் அவனுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் நடந்த ஒரு விஷயம். இரவுனுடைய நேரத்துல நான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன், யாரும் அங்க விழிக்கல, யாரும் அங்க இருக்கல, நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்தான், ஒரு திருடன் வந்து திருடிட்டு போனான். ஆனா அதை திருட்டாக எடுக்காம அவனுடைய பசியை போக்கும் விதமாக என்ன பண்ண, அவனை அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்த, நான் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்த நீங்க இப்படி சொல்லலாம் கேட்கறீங்க அப்படின்னு கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எனக்கு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சுப்பா, நீ என்ன நடக்குது, அங்க உள்ள விஷயங்கள் எனக்கு காண்பித்து கொடுக்கப்படுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, 2வது நாளும் வருவான். என்ன பண்ணாங்க? 2வது நாளும் அவன் வருவான் அப்படின்னு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்ற இரவுனுடைய நேரத்துல 2வது நாளும் வர்றான். வரும்போது அபூ ஹுரைரா பிடிச்சிட்டாங்க. என்னோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதான். 2வது நாளும் அதே போன்று அதே நேரத்துல வர்றான், வந்து எடுக்கிறான், தன்னுடைய வறுமையை பற்றி சொல்றான். அப்ப சொன்னாங்க, இனிமே இது மாதிரி நான் உனக்கு தரமாட்டேன், இதுவே கடைசியாக வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவன் அனுப்பி வைக்கப்படுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது நாளும் அவங்கள சந்திச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கிட்ட சொல்றாங்க, 2 நாள் வந்துட்டான், 3வது நாளும் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. யார சொல்லுதா, இது உண்மையா? கண்டிப்பாக 2 நாட்களும் உண்மையாகி விட்டது, 3வது நாளும் உண்மையாகும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு புடிச்சு வச்சு கட்டி போட்டாங்க. கட்டி போட்டவனே பயந்துட்டு என்ன பண்றான், நான் உனக்கு ஒரு விஷயத்தை கத்து தர்றேன், என்ன விட்டு பரிகாரமான முறையில என்னை நீ விட்டு விட்டீர் என்று சொன்னால்
பரிகாரமான முறையில உனக்கு ஒரு விஷயத்தை கத்து தர்றேன். அது எப்படிப்பட்ட விஷயம்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அது ஆயத்துல் குர்சி. அந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று இருக்கக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சி, அந்த ஆயத்துல் குர்சியை நீ ஓதிக்கிட்ட அப்படின்னு சொன்னா அன்றைய நாளில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஷைத்தான் உன் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த கேட்டுட்டு அபூ ஹுரைரா நாங்க என்ன பண்றாங்க, அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சொன்னது உண்மைதான், ஆனால் சொன்னவன் யாரு தெரியுமான்னு கேட்டான். அவன் யாருங்க? ஷைத்தான். யாருங்க? ஷைத்தான். ஷைத்தானுக்கு கூட ஆயத்துல் குர்சியினுடைய மகிமை தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அந்த ஆயத்துல் குர்சியினுடைய விஷயத்தை யாருக்கு கற்றுக் கொடுக்கிறான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுக்கிறான். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இரவுனுடைய நேரத்துல ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு ஒருத்தவங்க தூங்குறாங்களோ அவங்களுக்கு 2 மலக்குகள் நியமிக்கப்படுறாங்க. அவங்க பாதுகாப்புக்காகவே அந்த மலக்குகள் இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது. அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் மரணத்தை தவிர ஒன்று மட்டும்தான் தடைன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னங்க, மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மவுத்து வந்துருச்சுன்னு சொன்னா நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி எதிர இருக்குங்க, ஆயத்துல் குர்சி. இன்னும் ஆயத்துல் குர்சியினுடைய பலதரப்பட்ட சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.